தயிர் சாதம், சாம்பார் சாதம், லஞ்சுக்கு வந்து எல்லா விதமான உணவுகளுக்கும் நீங்கள் சைடிஷாக இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான மசாலா சேர்த்து கத்திரிக்காய் வறுவல் எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், கடுகு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு கலர் மாறி வரும்போது நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. கறியை விட்டுறக்கூடாது. இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி பவுடர் எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் பவுடர் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கும் போதே நல்ல வாசமனமாக இருக்கும். அடுத்ததாக வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ வந்து கத்திரிக்காய், நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த காம்பு வந்து முழுசாக இருக்கணும். இது வந்து நல்ல பிஞ்சு கத்திரிக்காய். இதை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி இதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 10 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தடுக்கு நீங்கள் பூண்டை தட்டி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக வந்து நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 100 கிராம் பொடி வெங்காயத்தை ரெண்டுமே கலந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தை கொஞ்சம் தாண்டணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே இது கூட வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கத்திரிக்காய் வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா சுருள வதங்கணும். இப்போ நல்லா சுருள வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவில் வந்து அந்த கத்திரிக்காய் நல்லா சாறுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அந்த எண்ணெயிலே வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சுருள வதங்கியிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இதுதான் பக்குவம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சீக்ரெட் மசாலாவை வந்து இதோட சேர்த்துருங்க. நீங்கள் நார்மலாக செய்யறதை விட இந்த மாதிரி மசாலா கலந்து அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமனமாக இருக்கும். சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இந்த மசாலா கூடவே இன்னும் வாசமனத்துக்காக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா வந்து அந்த கத்தரிக்காயில் சாறுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கலந்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான். அட்டகாசமான எல்லா உணவுகளுக்கும் வந்து ஒரு சைடிஷாக பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்காய் வறுவல் எளிமையான முறையில் சூப்பராக செஞ்சிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த கத்திரிக்காய் வறுவல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.